Hello everyone, welcome back to our channel Lucid Nanba. I am Mukesh. Previous video Excel எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம் சிம்பிள் மெத்தட் டு லேர்ன் எக்ஸல்ன்றது நான் உங்களுக்கு பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிகினர் லெவல் எக்ஸல் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வீடியோ யூஸ் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா மேலே லிங்க்கில் அந்த வீடியோ நான் போடுறேன், வீடியோ பார்த்துட்டு வாங்க. எவ்வளோ ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றது நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லெவல் அண்டர்ஸ்டாண்டில் இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. நண்பா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹோம் டேப் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணோம். இன்றைக்கி இன்சர்ட் இந்த டேப் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இப்போது இன்சர்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பிவோட் டேபிள். பிவோட் டேபிள் எதுனா, இப்போது நம்ம எதனா ஒரு திங்ஸ் நம்ம சர்ச் பண்ணுறோம், பிவோட் டேபிள் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது நம்ம எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டென்ட் நம்ம சர்ச் பண்ணுறோமோ அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம பேசிக் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணிவிட்டு பிவோட் டேபிள் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, இப்போது அந்த டேபிள் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி நேம், அந்த ஆர்டர் வைஸு நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு நேம் வேணும், ஃபோன் நம்பர் மட்டும் வேணும். அந்த படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது இது நேம் எடுத்துக்கிட்டோம். இப்போது அவங்களோட ஃபோன் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நேம் என்னென்ன ஃபோன் நம்பர், அந்தந்த நேமோட ஃபோன் நம்பர் அப்படியே இந்த பக்கத்தில் வந்துடும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது அவங்க ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். இதை மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்மளுக்கு வேணுமோ, இல்லை இதில் என்ன ரொம்ப ஆடாக இருக்குது, ஓகே நம்ம வெப்சைட் ட்ரை பண்ணலாம். இந்த நேமுக்கு இந்த என்ன வெப்சைட் இருக்குன்றது, இந்த ஃபோன் நம்பர் இதை டிக் எடுத்து விட்டு நம்ம வெப்பு கொடுத்துட்டிங்கன்னா இவங்களோட வெப்சைட் ஃபுல்லாக இங்கே வந்துடும். இல்லை நேம் வேணாம், எனக்கு கம்பெனி வெப்சைட் வேணும்னா இது நேம் அன்டிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கம்பெனி கொடுத்துட்டா கம்பெனி நேம், அந்த கம்பெனியோட வெப்சைட் இங்கே வந்துடும். ஸோ சிம்பிள் மெத்தட் ஆஃப் சர்ச்சிங் த யூஸ் ஆஃப் பிவோட் டேபிள். அதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. டேபிள்ன்றது இப்போ நம்ம இங்கே ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாக்கு நம்ம டேபிள் போடணுன்றது இது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரேஞ்சு செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துட்டா டேபிள் வந்துடுது. நம்ம ஹோம் டேப்பில் பார்த்தது தான். நம்மளுக்கு டிசைன் வேணும்னா நம்மளுக்கு எப்படி வேணும் நம்ம டிசைன் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பிக்சர் என்னன்னா, இப்போ நம்ம சிஸ்டமில் இல்லாமல் லேப்டாப்பில் உள்ள லோக்கல் டிஸ்க் இல்லை டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு பிக்சர் இருக்குன்னா அந்த பிக்சரை இம்போர்ட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல். நம்ம இதை கிளிக் பண்ணிட்ட அப்புறம் நம்மளோட லோக்கல் டிஸ்க்கு இல்லை பிக்சர்ஸ்க்கு அது போகும். அங்கே போயிட்ட அப்புறம் நம்மளுக்கு எங்கன்னா பிக்சர்ஸ் இருக்கா, நம்ம சிஸ்டமில் இருக்க பிக்சர்ஸ் நம்ம இதில் பேஸ்ட் பண்ணணும்னா, இப்போது நான் என்னோடய பிக்சர் எடுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம இதில் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளிப்பார்ட்டோட ஒர்க்கு இன்பில்ட்டாகவே எக்ஸலில் மைக்ரோசாஃப்ட் இன்பில்ட்டாகவே நிறைய கிளிப்பார்ட் அசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் சர்ச்சில் நீங்கள் ஜஸ்ட்டு கோன் கொடுத்தாவே ஆல் கலெக்ஷன் இங்கே வந்துடும். இதில் நம்மளுக்கு என்ன மாதிரி கிளிப்பார்ட் வேணும், சப்போஸ் நம்மளுக்கு எதனா டிசைனாக இல்லை ஸ்கூல் லெவல் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் அதை மாதிரி எதனா பண்ணலாம். நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் பவர் பாயிண்டில் செக் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட்டில் நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷனோட கிளிப்பார்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், ஆஃபீஸ், பவர் பாயிண்ட் மூணுத்துலேயும் அதே கிளிப்பார்ட் தான் இருக்கும். இதில் இருக்கிறது அதில் இல்லாமல் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே கிளிப்பார்ட் தான் இருக்கும். கிளிப்பார்ட்டோட நம்ம இதை கிளிக் பண்ணால் இங்கே பேஸ்ட் ஆகிக்கும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ்ன்றது சப்போஸ் நம்ம இங்கே இதில் ஒரு ஃப்ளோ சார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு நம்ம இந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஃப்ளோ சார்ட் க்ரியேட் பண்ணுறது சப்போஸ் நீங்கள் இங்கே ஒரு இடத்துல சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க. இதில் சப்போஸ் ப்ரோக்ராமிங் ஏதோ ஒன்று நம்ம இந்த இடத்துல பேசிக்காகவே சும்மா ஓம்னு நம்ம என்டர் பண்ணிக்கலாம். பேசிக்காக ஃப்ளோ சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எதுக்கு ஃப்ளோ சார்ட் இதில் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சர்க்கிள் க்ரியேட் பண்ணிட்டு அதில் ஓம் நம்ம போட்டுருவோம். இந்த இன்சர்ட்டில் ஷேப்ஸில் இந்த ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆரோ மார்க் எடுத்துக்கிட்டு நீங்கள் இங்கே போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஐக்கான் வந்துடும். ஃபுல்லாக ரெட் கலர் இண்டிகேஷன் வந்துடும். ஸோ இங்கே நம்ம இந்த கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணியிருக்கோம்னா ஒரு எக்ஸல் ஒரு ரெக்டாங்கிள் போடுறோம்.
ஏரோ மார்க்கோட எண்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நான் இந்த 3 ஷேப்பும் அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எங்கே மூவ் பண்ணாலும் அந்த 3ம் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஆர்ட். ஸ்மார்ட் ஆர்ட்ன்றது சேம் அதே இது நம்ம ஃபுல்லாக டிசைனிங் வைஸ் டிசைன் பண்ணி நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வைக்க போகிறோம். வேறு ஒரு பெருசாக இது இல்லை. எடிட் பண்ணோன்னா நம்ம டெக்ஸ்ட் இதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஆர்ட்டோட ஒர்க்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு காலம் 3D காலம், லைன், பை, பார், ஏரியா, ஸ்கேட்டர், அதர் சார்ட். இது ஃபுல்லாகவே சார்ட் ஐட்டம்னா என்ன? இப்போது ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் ஒரு டேபிள் ஒன்று ரெடி பண்ணுறேன். அது ஸ்வைப் ஆகிடும் ஸ்பீடாக. ஓகே, நான் ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளுக்கு நான் ஒரு காலம் சார்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த டேபிளை கிளிக் பண்ணிக்கிட்டு காலம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல காலம் எப்படி ஈஸியாக க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். 100%ன்றது டார்கெட். அது வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு. டார்கெட் வந்து 100%. இப்போது நம்மளுக்கு சார்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிளியராக விசிபிலிட்டி வரணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா லெவல் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட்டா வந்து சார்ட் வைஸ் கிளியராக மேலே எத்தனை பர்சன்டேஜ்ன்றது காமிச்சிடும். அதே மாதிரி இதுலேயும் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா லெவல். இப்போ பாருங்கள் 98%, 90%. சார்ட்டுன்றது ரொம்ப சிம்பிளாக எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். சார்ட்டில் இந்த ப்ரெசன்டேஷன்றது இந்த சார்ட் லேஅவுட் இருக்குது பாருங்கள். இது நம்ம கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அது லேஅவுட் வைஸ் நம்மளுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும், எப்படி டிசைன் வேணும் ஃபுல்லாக இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே சார்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ சார்ட்டோட ஒர்க் அதுவரை தான் சேம். அதே மாதிரி தான் லைன் சார்ட்டும். இப்போ நான் வந்து இதில் காலம் சார்ட் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போது இதே டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம உங்களுக்கு லைன் சார்ட் நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலம் சார்ட்டில் வந்திருக்க டேட்டா வந்து இப்படி இருக்குது. நான் மறுபடியும் டேட்டா எனேபிள் பண்ணுறேன். இப்போது இது வந்து காலம் சார்ட். இப்போது இது வந்து லைன் சார்ட் பார்த்தீங்கன்னா 100% ஜான், ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இதுக்கும் நம்ம ரைட் கிளிக் பண்ணி டேட்டா லெவல் விசிபிளைஸ்டாக டேட்டா லெவல் வந்துடும். இதுக்கு ரீச் அந்த மந்தில் எவ்வளோ டார்கெட் ரீச் பண்ணியிருக்காங்க டேட்டா லெவல் கொடுத்துட்டிங்கன்னா இதுலேயும் டேட்டா லெவல் வந்துடும். ஸோ காலம் சார்ட் கற்றுக்கிட்டோம், லைன் சார்ட் கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம என்ன மாதிரி வேல்யூஸ் வந்தாலும் அந்த வேல்யூஸை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி சார்ட் வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டா வந்துடும். ஸோ லைன் சார்ட், காலம் சார்ட், லைன் சார்ட் நம்ம ஈஸியாக போட்டோம். நான் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்சர்ட் பை சார்ட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போது ஆட் டேட்டா லெவல். இப்போ இந்த மந்தில் நான் ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரைஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வெஜிடபிளுக்கு 200, ஆயிலுக்கு 100, பவர் எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு வந்து 300, நெக்ஸ்ட்டு மொபைல் ரீசார்ஜ் 299. ஸோ நம்ம ஹவுஸ் ரிலேட்டட் நான் போட்டிருந்தேன். பர் மந்த் நம்ம வீட்டுக்கு என்னென்ன செலவு பண்ணுறோம் அதை வந்து அதில் நம்ம எவ்வளோ ஹையஸ்ட்டாக எதுக்கு நம்ம ஹையஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் ரிவ்யூ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம பை சார்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் உங்களுக்கு பை சார்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இது அது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சுருக்கோம். காலம், லைன், பை சார்ட் முடிஞ்சிச்சு. பார் சார்ட் சேம். நம்ம இதே வேலையில் விசிபிலிட்டிக்கு நீங்கள் எப்போ இது க்ரியேட் பண்ணாலும் டேட்டா லெவல் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது இல்லை நம்ம எப்போ க்ரியேட் பண்ணாலும் அந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கா, 98% தான் வந்திருக்கான்றது நம்ம கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஸோ இந்த சார்ட்டோட ஒர்க் அவ்வளோதான். ஸ்கேட்டர் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதனா ஒரு ஷோ பண்ணி காமிக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சேம். எப்போவுமே நீங்கள் சார்ட் க்ரியேட் பண்ணுற போது வேல்யூஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வேல்யூஸை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இப்போ நான் சீரியல் நம்பர் போட்டிருக்கேன், மந்த்து, டார்கெட், ரீச் இது போட்டிருக்கேன். இதில் வந்து நான் சம்மந்தமே இல்லாமல் சீரியல் நம்பரும் சேர்த்து போட்டேன்னா
சார்ட் வந்து கரெக்டாக வராது, தப்பாக தான் வரும். ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் எப்பவுமே. ஸோ இந்த இடத்துல சார்ட்டோட ஒர்க் அவ்வளோதான். இப்போ நம்ம சார்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹைப்பர் லிங்க். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸல்லேருந்து நம்ம வெளில இருக்கிற ஒரு ஃபோல்டர் இல்லை ஒரு ஃபைலை வந்து நம்ம இதில் எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம், அதுதான் நம்ம ஹைப்பர் லிங்க் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைப்பர் லிங்க்ன்றது செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டப்புறம் அந்த ஃபைல் எங்கே இருக்குது, அந்த ஃபைலுக்கு நம்ம செக் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இந்த ஃபைலாக இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு லிங்க் மாதிரி வந்துருப்பாங்க. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த என்ன ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்களோ அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஹைப்பர் லிங்கோட மெயின் யூஸே அதுதான். இப்போது எனக்கு இதில் வந்து இப்படி இருக்குது, எனக்கு இமேஜ் மாதிரி இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த இமேஜ் கிளிக் பண்ணால் எனக்கு நம்மளுக்கு என்ன எக்ஸல் வேணுமோ இல்லை என்ன ஃபைல் ஓப்பன் ஆகணும் அது ஓப்பன் பண்ணணும். அதுன்றது எப்படின்றது நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கிட்டு ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு என்ன ஃபைல் கொண்டு வரணும், அதில் அந்த இமேஜை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபைல் வேணும்ன்றது நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போது இந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணால் அந்த ஃபைல் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இது இப்போ உங்களுக்கு புரியுது. ஹைப்பர் லிங்க் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் நம்ம கொஞ்சம் இனோவேட்டிவாக திங்க் பண்ணி நம்மளுக்கு எப்படி வேணுமோ டிசைனாக நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை இப்போ எனக்கு இது எடுக்கணும்னா அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு ஓப்பன் ஹைப்பர் லிங்க், ரிமூவ் ஹைப்பர் லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபைல் வந்து போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிளிப்பார்ட் பேஸ்ட் பண்ணும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்றது சிம்பிள். நம்ம ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளோ சார்ட் எது மாதிரி போடுறோம் அந்த மாதிரி இருந்தது நம்ம நார்மலாக என்ன நம்ம டைப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஹெட்டர்ன்றது டாப், ஒரு ஷீட்டில் டாப்பில் வரும். ஃபூட்டர்ன்றது பாட்டம். அதில் இன்பில்டாகவே நம்ம என்ன கிளிக் பண்ணுறோமோ அந்த வேர்டிங்ஸ் வந்து எல்லா ஷீட்லேயும் அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஹெட்டர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷீட் வைஸ் போயிடுச்சு, ஒரு ஷீட்டாக இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல நம்ம சேனல் நேமே போட்டேன். ஓகே, இப்போ ஃபூட்டரில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம இந்த இடத்துல கண்டென்ட் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். எதானாச்சும் ஒரு கண்டென்ட் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டென்ட் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஹெட்டரும் ஃபூட்டரும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஷீட்டில் வந்திருக்கு, இங்கே வரல. ஏன்னா இந்த ஷீட்டில் இந்த ஷீட்டில் நம்ம இன்னும் எதுவும் டைப் பண்ணலை. இப்போ இதில் டைப் பண்ணியாச்சு, இது பேஜ் ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் இப்போ சப்போஸ் எதனா டைப் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெட்டரும் இங்கே ஃபூட்டரும் விசிபிள் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஹெட்டர் வந்துச்சு, இங்கேயும் ஃபூட்டர் வந்துச்சு. ஸோ ஆஸ் பர் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் நம்ம டைப் பண்ணிட்டு போகும்போது ஹெட்டர் ஃபூட்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ அதோட ஒர்க்கு எவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வேர்ட் ஆர்ட் வந்து சிம்பிள், அது ஒன்றும் இல்லை. நம்ம டிசைனிங் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு டிசைனாக போடணும்னா நம்ம வேர்ட் ஆர்ட்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும், ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், அந்த மாதிரி நம்மளுக்கு எதனா வேணும்னா நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். வேர்ட் ஆர்ட்டோட ஒர்க் இதில் நம்மளுக்கு நிறைய டிசைன் இருக்குது. ஷேப் கலர், வேர்டோட கலர், நம்மளுக்கு எப்படி வேணுமோ, அவுட்லைன் என்ன மாதிரி கலர் வேணும், நம்ம எப்படி வேணுமோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிக்னேச்சர் லைன். இது வந்து எதுக்குன்னா சப்போஸ் நீங்கள் அவுட்லுக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆட் சிக்னேச்சர் கொடுத்துட்டிங்கன்னா டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், உங்கள் சிக்னேச்சர் போட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்துடும். நெக்ஸ்ட் இன்சர்ட் ஆப்ஜெக்ட். நம்ம ஹைப்பர் லிங்க்கில் வந்து லிங்க்கு வந்துடும், அதை கிளிக் பண்ணால் எக்ஸல் ஓப்பன் பண்ணுற மாதிரி, இல்லை ஃபைலோ எக்ஸலோ பிடிஎஃபோ இமேஜோ இந்த மாதிரி டேட்டாவாக இருந்தாலும் கிளிக் பண்ணால் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம ஹைப்பர் லிங்க்கில் பார்த்துருந்தோம். ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா நம்ம ஆப்ஜெக்ட் ஒன்று இப்போது இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இங்கே நான் வச்சுருக்கிற இப்போ ஸ்டடிக்காக நான் ஸ்டாக் மார்க்கெட் டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி படிச்சுட்ருக்கேன். அது வந்து நான் இப்போது இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுவேன். இப்போ இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே நான் அதே பிடிஎஃப் ஃபார்மேட் இந்த இருக்கிற எக்ஸல் ஃபுல்லாக நான் எப்படி இதில் இம்போர்ட் பண்ண போகிறேன்றது நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இங்கே நீங்கள் ஆப்ஜெக்ட் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு க்ரியேட் ஃப்ரம் ஃபைல்,
ப்ரௌஸ் கொடுத்துட்டு அந்த ஃபைல் எங்கே இருக்குது, ஃபைல் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்துட்டு டிஸ்பிளே ஆஸ் ஐகான், சேஞ்ச் ஐகானில் நம்ம நேம் கூட என்ன மாதிரி நம்ம நேம் எப்படி வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதோ பார்த்திங்கன்னா இங்கே அந்த ஃபைல் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபைல் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணோம்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இன்சர்ட் ஆப்ஜெக்டோட ஒர்க் அவ்வளோதான். சிம்பிள், ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான் நம்ம சிம்பிள். நம்ம மொபைலில் இருக்கும். இப்போது எக்ஸல்லையும் நம்ம டிசைனாக எதனா டிஃப்ரெண்ட்டாக எதனா ட்ரை பண்ணணும், இல்லை கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் யாருக்கு சிக்னேச்சர் எதனா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சிக்னேச்சர் யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இன்சர்ட் டேபோட ஒர்க் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனால் டவுட்ஸ் இருக்குது, இல்லை இன்னும் பெட்டராக, இல்லை சிம்பிளாக, இல்லை உங்களுக்கு அடுத்து எக்ஸலில் என்ன மாதிரி ஒரு வீடியோ வேணுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Thanks for watching and subscribe to Lucid.